இன்றைய நாள் புரட்சியினுடைய ஒரு நாளாக, கிட்டத்தட்ட 1917 ரஷ்யா புரட்சி நாளாக இன்றைய நாள் அனுசரிக்கப்படுகிறது என்றால், ஒரு சாதாரண ஒரு சாமானிய மக்கள், அவர்கள் இருக்கப்பட்டவர்கள் மேன்மட்டு வாழ்கிற மக்கள் மேலோங்கி இருக்க வேண்டும், கீழ்த்தட்டு மக்கள் அதர பாதாளத்தில் போக வேண்டும் என்பதற்கு முற்றுப்புள்ளி வைத்த ஒரு நாள் இது. இன்னும் புரட்சி எழுச்சி என்று வருகிற பொழுது நாம் வரலாற்றுகளிலே படிக்கிறோம், மிகுதமாக லெனினையும் மாவோவையும் இன்னும் காரல் மார்க்ஸையும் இதுபோல விஷயங்களை, இதுபோல நபர்களைத்தான் நாம் படிக்கிறோம். இல்லை, புரட்சியாளர்கள் குர்ஆனிலே இருக்கிறார்கள். குர்ஆனிலே சொல்லித்தந்த புரட்சியாளர்கள் ஏராளம் நபர்கள் இருக்கிறார்கள். அதெல்லாம் இன்னைக்கு நம்ம மறந்துட்டோம். புரட்சி செய்தல் என்பது, புரட்சி அப்படின்னா என்னது? நம் சமுதாய மக்களை, நம் சமூக மக்களை காப்பது, இதுதான் புரட்சி. ஒரு ஆயுதத்தை எடு, போராடு, தீவிரவாத போதி, வன்முறையை போதி என்பதெல்லாம் அல்ல. புரட்சி என்பது தான் சார்ந்த மக்களுக்கு ஒரு சமூக எழுச்சியை, ஒரு வாழ்வியல் வளர்ச்சியை ஊக்குவிப்பதுதான் புரட்சி. அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட்டு துல்கர்னைன் வரை நமக்கு சொல்லி தந்தார்கள். இந்த நாள் புரட்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. ஆனால் பெரும் புரட்சியாளர்களை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறார். அதையே நாம் படிக்கவில்லை. புரட்சியாளர்கள் என்றால் இந்த சமூகத்தில் இந்தந்த நபர்களை குறித்து மாத்திரம் பேசப்படுகிறது. ஆனால் குர்ஆனில் இல்லையா? அதிகமாக குர்ஆனில் 100க்கும் அதிகமாக இடங்களில் போதிக்கப்படுகிற மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் மக்களுக்காக, இன விடுதலைக்காக சர்வதேச அரங்கில் மிகப்பெரிய கொடுங்கோலனாக இருக்கிற ஃபிரௌனிடமிருந்து தன் நாட்டு மக்களை ஃப்ரீடம் ஃபைட்டராக வாழ்ந்து காட்டியவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். மிகப்பெரிய புரட்சியாளர். 63 ஆண்டு காலம் வாழ்ந்த அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹ் புரட்சி என்கிற விதையை விதைத்து சென்றவர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பெரும் பிரளயம் வந்த பொழுது தான் மக்களை காப்பாற்றி கரையேற்றி சேர்த்தவர்கள் செய்தனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம். மக்களின் நல்வாழ்வுக்காக வேண்டி யஜூஜ் மஅஜூஜ் என்ற அந்த குள்ள கூட்டத்தை விட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று துல்கர்னைன் என்ற மன்னன் பிரம்மாண்டமான ஒரு சுவரை கட்டி எழுப்பி அவர் புரட்சி செய்த வரலாறை எல்லாம் குர்ஆனின் நெடுக நாம் பார்க்கிறோம். இதை விட்டு புரட்சியாளர் என்றால் இவர்கள்